வணக்கம், வெல்கம் டு ட்ரங்க் பாக்ஸ் கலெக்டிங் மூமெண்ட்ஸ். இந்த என் முதல் பதிவில் சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாளின் கதையை பற்றி பார்க்கலாம். பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் நம்ம ஆண்டாள். ஆண்டாளோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பூமி தேவியோட கதையை பார்க்கலாம் வாங்க. பூமி தேவி விஷ்ணுவின் அவதாரமான வராகரின் துணைவி. ஒரு தடவை சத்திய யுகத்தில் ஹிரண்யக்ஷான்ற ஒரு அசுரன் நம்ம பூமாதேவியை ஆதி கடலுக்கு நடுவில் கடத்தி எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிட்டான். உலகமே மூழ்கி போனது. வராக அவதாரம் எடுத்த விஷ்ணு பூமி தேவியை அசுரனிடமிருந்து மீட்டி பூமியை மீட்டெடுத்து தர்மத்தை நிலைநாட்டினார். அசுரன் ஹிரண்யக்ஷனை வென்று பூமி தேவியை தன் தந்தங்களில் தூக்கினார். வராக புராணத்தில் பூமி தேவி இறைவனை அணுகி மோட்சத்தை வேண்டினாள். இறைவனை சந்தோஷப்படுத்த இரண்டு வழிகளை கையாண்டாள் பூமி தேவி. ஒன்று பூமாலை கைங்கரியம், இன்னொன்று பாமாலை கைங்கரியம். பூமாதேவி விஷ்ணுவுக்கு தனது அன்பையும் பக்தியையும் மனித வடிவில் காட்ட, மற்றவர்களுக்கு பக்தி முன்மாதிரியாக செயல்பட ஆண்டாள் அவதாரம் எடுத்தாள். கலியுகத்தில் ஆண்டாளாக அவதரித்து இறைவனுக்கு பூமாலை மற்றும் பாமாலை கைங்கரியம் செய்வதாக தீர்மானித்தாள் பூமி தேவி. சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் அவதரித்தாள். பூமாதேவி பெண் குழந்தையாக அவதரித்து பெரியாழ்வாரின் நந்தவனத்தில் வெளிப்பட்டாள். தமிழ் மாதம் ஆடி நட்சத்திரம் பூரம் செவ்வாய்க்கிழமையன்று நம்ம ஆண்டாள் அவதரித்தாள். பக்தியில் திளைத்த பிராமணரான விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் எனவும் அழைக்கப்பட்டவர். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்திர சயனர் திருக்கோவிலின் தலைமை அர்ச்சகராக விளங்கினார். விஷ்ணு சித்தர் வேதங்களில் தேர்ந்தவராகவும் ஆன்மீகத்தில் உயர்ந்தவராகவும் விளங்கினார். அவரோட தோட்டத்துல நிறைய மரங்களும் செடிகளும் இருந்தது. அதுல துளசி தோட்டம் முக்கியமாக இருந்தது. அந்த தோட்டத்திலிருந்து துளசியையும் பூக்களையும் எடுத்து வடபத்திர சயனர் திருக்கோவிலில் இறைவனுக்காக மாலை தொடுத்து வந்தார். தினசரி பூஜைக்காக அவர் அந்த மாலையை இறைவனுக்கு அர்ப்பணித்து வந்தார். பூ மாலை கைங்கரியம் செய்து வந்தார். ஆடி மாதத்துல ஒரு புனிதமான காலையில விஷ்ணு சித்தர் தன் துளசி தோட்டத்துல ஒரு அழகான தெய்வீகமான பெண் குழந்தையை கண்டார். அந்த அழகான தெய்வீகமான பெண் குழந்தையை பார்த்ததும் பெரியாழ்வார் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார். அழகான புன்னகையோடு இருந்த அந்த பெண் குழந்தை பொன்னாலான தாமரை பூ போல இருந்தாள். இது இறைவனின் அருளாக கருதி அந்த குழந்தையை தன் மகளாக ஏற்றுக்கொண்டு வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். இந்த அழகான குழந்தையை அவர் தன் மனைவி பிரஜையிடம் ஒப்படைத்தார். இது கடவுள் அருள் என கருதி அவளுக்கு கோதை அல்லது கோதா என பெயர் சூட்டினார். மாதா சீதா தேவியை போல கோதை பூமியிலிருந்து பிறந்தாள் என நம்பினார். அதனால் அவளுக்கு கோதை என்று பெயர் வைத்தார். பெயரின் அர்த்தம் பூமி தாயின் பரிசு. அவர் அந்த குழந்தையை கண்டெடுத்த நாளே ஆண்டாளின் பிறந்த நாள் என கருதப்படுகிறது. இதுவே ஆண்டாள் அவதாரத்தின் ஆரம்பம். இன்றைய நாளும் அவளது பிறந்த நாளாக ஆடிப்பூரம் 10ஆம் நாள் திருவிழா அனைத்து விஷ்ணு கோயில்களிலும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் ஆடிப்பூரம் 10ஆம் நாளில் ஆண்டாள் மற்றும் ரங்கநாதரின் அழகான திருமணம் நடைபெறுகிறது. ஆடிப்பூரம் நாளன்று ஆண்டாள் தேவிக்கு பட்டுப்புடவையும் நகைகளும் மலர் மாலையும் அணிந்து அலங்கரிக்கப்படுகிறது. ஆடிப்பூரம் நாளில் அவளுக்கு விரிவான விருந்து வழங்கப்படுகிறது. கோதை வளர்ந்தாள். விஷ்ணு சித்தர் அவளிடம் எல்லா விஷயங்களிலும் அன்பாக நடந்தார். பாடல்கள் பாடி கிருஷ்ணரை பற்றி கதைகள் சொல்லி தத்துவங்களை பகிர்ந்தார். கோதை ஒரு தத்துவ ஞானியாக வளர்ந்தாள். கிருஷ்ணனை நினைத்து பல மணி நேரம் சிந்தித்தாள். அவள் தந்தையுடன் பல விஷ்ணு கோயில்களுக்கு பயணம் செய்து தந்தையின் அருளால் தமிழ் கவிதைகளை பரவலாக விரும்ப ஆரம்பித்தாள். கோதா விஷ்ணு சித்தனின் கோதையானாள். விஷ்ணு சித்தர் அவளின் குருவாக ஆனார். அவள் கிருஷ்ணனை தன் தந்தை வழி மட்டுமே அணுகினாள்.
5 வயதில் தொடங்கி கோதா மிகவும் முன்னே எழுந்து தந்தையுடன் நந்தவனம் சென்றாள். அனைத்து தெய்வீக பணிகளிலும் தன் தந்தையை மட்டுமே பின்தொடர்ந்தாள். பெரியாழ்வாரும் கோதாவும் தினமும் தோட்டத்தில் இருந்து மலர்கள், துளசி இலைகளை திரட்டி இறைவனுக்கான மலர் மாலைகளை தயாரித்தனர். மலர்கள் மற்றும் துளசி இலைகள் மனமயமாக இருக்குமாறு விஷ்ணு சித்தர் மிகவும் கவனமாக இருந்தார். மலர் மாலைகளை நெடுகும் போது கோதா இறைவனை புகழ்ந்து பல கீர்த்தனைகளை பாடி வந்தாள். கோதை தன் தந்தையிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் கதைகளை கேட்கத் தொடங்கினாள். அதில் லக்ஷ்மி திருக்கல்யாணம், ருக்மிணி திருக்கல்யாணம், சீதா திருக்கல்யாணம் போன்ற கதைகளை மிக ஆர்வத்துடன் கேட்கத் தொடங்கினாள். ஸ்ரீ கிருஷ்ணரின் கதைகளை கேட்டு கேட்டே அவளின் மனம் முழுவதும் அவரால் நிரம்பியது. அவரை ஒரு தெய்வமாக அல்ல, தன்னுடன் எப்போதும் இருப்பவன் போலவே அவள் உணர்ந்தாள். அவனே தன் தோழன், அவனே தன் வாழ்க்கை துணை என அவளது உள்ளம் நம்பியது. அவள் தன்னை மணமகளாக கருதி அவருடன் வாழும் கனவில் மூழ்கினாள். தந்தைக்கு தெரியாமல் தினமும் இறைவனுக்காக தயார் செய்யப்பட்ட மலர் மாலையை அவள் தானே அணிந்து கொண்டாள். அதனை அணிந்து தன் பிரதிபலிப்பை பார்த்து மகிழ்ந்தாள். பின்னர் அந்த மாலையை மீண்டும் தந்தையிடம் கொடுத்து கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு அர்ப்பணிக்கச் செய்வாள். இதுவே அவளது தினசரி வழக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் உள்ள ஒரு கிணற்றில் கோதா தினமும் தன் பிரதிபலிப்பை பார்த்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் விஷ்ணு சித்தர் கோவிலுக்கு கொண்டு வந்த மாலையில் நீண்ட ஒரு முடி இழை இருப்பதை அர்ச்சகர் கவனித்தார். உடனே அவர் இது ஒரு தவறு என கூறி விஷ்ணு சித்தருக்கு தெரிவித்தார். இந்த மாலையை இறைவனுக்கு சாத்த முடியாது என்றும் அர்ச்சகர் சொன்னார். இதை கேட்ட பெரியாழ்வார் மிகவும் மனமுடைந்தார். என்ன நடந்தது என்று புரியாமல் குழம்பிய தந்தை வீட்டிற்கு வந்து மகளிடம் கேட்டார். அப்போது கோதா உண்மையை சொன்னாள். நான் தினமும் இந்த மாலையை அணிந்து அதை ரசித்து ரங்கநாதர் எனது மணமகன் என நினைத்து கொண்டு பிறகு அதை அப்பாவிடம் கொடுத்து கோவிலுக்கு அனுப்புவேன் என்று கூறினாள். தந்தைக்கு தெரிந்த பிறகு இனிமேல் இந்த மாலையை அணிய முடியாதே என நினைத்து கோதா மிகவும் வருத்தப்பட்டாள். விஷ்ணு சித்தர் ஒரு புதிய மாலையை தயார் செய்து அதை இறைவனுக்கு சாத்தினார். அந்த இரவு விஷ்ணு சித்தருக்கும் அந்த மாலையை மறுத்த அர்ச்சகருக்கும் கனவில் இறைவன் தோன்றினார். கோதை அணிந்த மாலையை ஏன் நீங்கள் தவிர்த்தீர்கள் என்று இறைவன் கேட்டார். அதில் எந்த தவறும் செய்யப்படவில்லை என்று இறைவன் சொல்லி கோதா அணிந்த மாலையே தமக்கு மிகவும் பிரியமானது என்று உணர்த்தினார். அதனால்தான் கோதை சூடிக் கொடுத்த நாச்சியார் என்று அழைக்கப்படுகிறாள். கனவில் கோதை ஏற்கனவே அணிந்த மாலையையே தாம் ஏற்றுக்கொள்வேன் என்று இறைவன் சொன்னதும் பெரியாழ்வார் தன் மகளின் அன்பு மிக தூய்மையானது, ஆழமானது என்பதை உணர்ந்தார். கனவிலிருந்து விழித்தபோது கோதையின் ஆன்மீக உயரத்தை புரிந்து கொண்டு தன் மகள் இறைவனையே ஆட்சி செய்தவள் என்று உணர்ந்தார். அந்நாளிலிருந்து கோதை ஆண்டாள் ஆனாள். இந்த செய்தியை கேட்ட ஆண்டாள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். அடுத்த நாளிலிருந்து ஆண்டாள் அணிந்த மாலையையே முதலில் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம் தொடங்கியது. இந்த வழக்கம் இன்றளவும் தொடர்கிறது. ஆண்டாள் ரங்கநாதர் திருக்கல்யாணம். ஆண்டாள் அழகிய பெண்ணாக மலர்ந்தாள். திருமண வயதை அடைந்ததும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ஸ்ரீ ரங்கநாதரை தவிர வேறு யாரையும் நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக கூறினாள். ஸ்ரீ ரங்கநாதரே தன் ஒரே மணமகன் என்று ஆண்டாள் தீர்மானித்தாள். அவள் உள்ளத்தில் ஸ்ரீ ரங்கநாதரை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை. இதனால் விஷ்ணு சித்தர் மிகுந்த கவலை அடைந்தார். தன் மகளுக்கான வழியை காட்டும்படி இறைவனை வேண்டினார். ஆண்டாளும் தன் ஆசையை இறைவனிடம் மனமார்ந்து பிரார்த்தித்தாள். அப்போது இறைவன் மீண்டும் விஷ்ணு சித்தரின் கனவில் தோன்றினார். அந்த கனவில் ஆண்டாளை மணப்பெண் போல் அலங்கரித்து ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து வருமாறு இறைவன் பெரியாழ்வாருக்கு ஆணையிட்டார். தன் மகள் தன் இலக்கை அடைந்தாள் என விஷ்ணு சித்தர் மகிழ்ந்தார். அதே நேரத்தில் தன் மகளை என்றென்றும் இழக்கப் போகிறோமே என்ற வருத்தமும் அவருடன் ஏற்பட்டது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மிகவும் தூரமாக இருந்தது. ஆகையால் பெரியாழ்வார் பாண்டிய மன்னன் வல்லபதேவரை அணுகி தன் மகளின் திருமண ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த தெய்வீக திருமணத்தை ஏற்பாடு செய்யும் பொறுப்பை மகிழ்ச்சியுடன் மன்னன் ஏற்றுக்கொண்டான். திருமணத்திற்கு மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆண்டாள் மஞ்சள் நிற பட்டுப்புடவையில் மணிகள் மற்றும் வைர ஆபரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். அவள் மிக அழகாக தெய்வீக ஒளியுடன் திகழ்ந்தாள். இந்த அற்புதமான ஏற்பாடுகளை பார்த்து பெரியாழ்வார் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தார். மன்னன் வல்லபதேவரும் மணமகள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டான். ஆண்டாள் அழகான பல்லக்கில் அமர்ந்தாள்.
திருமண ஊர்வலம் ஸ்ரீரங்கத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. பல இடங்களிலிருந்து மக்கள் வந்து சேர்ந்தனர். வேத பாராயணம் செய்யும் பண்டிதர்கள், இசைக்குழுக்கள், பெரியாழ்வாரின் சீடர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் மகிழ்ச்சியுடன் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீரங்கம் நோக்கி பயணித்தனர். திருமண ஊர்வலம் ஸ்ரீரங்கத்தை அடைந்தது. ஆண்டாள் பல்லக்கிலிருந்து இறங்கி கோயிலின் அருகே நின்றாள். பின்னர் அவள் மெதுவாக நடந்து கருட மண்டபத்தை கடந்து பிரதான சன்னதிக்கு அருகே வந்தாள். அங்கே ஆண்டாளாகிய கோதையை பார்க்க ஆவலுடன் புன்னகையுடன் ஸ்ரீ ரங்கநாதர் காத்திருந்தார். ஆண்டாள் கைகளை கூப்பியபடி சன்னதிக்குள் நுழைந்தாள். ஆதிசேஷனின் மடல்கள் வழியாக நடந்து சென்று இறைவனின் தாமரை பாதங்களுக்கு அருகே அமர்ந்தாள். அந்த நிமிடத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் ஆண்டாளை திருமணம் செய்து கொண்டார். தேவலோகத்திலிருந்து தேவர்கள் மலர்கள் பொழிந்து இந்த தெய்வீக தம்பதியரை ஆசிர்வதித்தனர். இவ்வாறு ஆண்டாள் இறுதியாக ஸ்ரீ ரங்கநாதருடன் திருமணம் செய்து கொண்டாள். அவள் இறைவனின் திருவடிகளை தொட்டு அவரோடு என்றும் ஒன்றாய் கலந்தாள். கண் முன்னே ஒரு ஒளியாக, ஒரு ஜோதி ரூபமாக ஸ்ரீரங்கத்தில் அழகிய இறைவனோடு ஒன்றானாள். அப்போது ஆண்டாளுக்கு வயது வெறும் 15 ஆண்டுகளே. இந்த அதிசய காட்சியை பார்த்த பெரியாழ்வார் பேச முடியாமல் நின்றார். கண்ணீரும் துயரமும் கலந்த நிலையில் அசையாமல் அங்கே நின்றார். பின்னர் அவர் சன்னதிக்கு அருகே சென்று, என் குழந்தை கோதை எனக்கு எல்லாமே என்று உருக்கமாக கூறினார். சில நிமிடங்களில் முழுக்க அங்கே ஆழ்ந்த அமைதி நிலவியது. அந்த அமைதியில் ஒரு தெய்வீக குரல் ஒலித்தது. பெரியாழ்வாரே, அமைதியாக இருங்கள் என்று அந்த குரல் சொன்னது. பின்பு ஸ்ரீ ரங்கநாதர் ஆண்டாளோடு சேர்ந்து பெரியாழ்வார்க்கு தரிசனம் அளித்தார். தனது மகள் ஆண்டாள் ஸ்ரீ ரங்கநாதரோடு ஒன்றாய் இணைந்த அதி உயர்ந்த பேற்றை நினைத்து பெரியாழ்வார் அளவற்ற ஆனந்தத்தில் மூழ்கினார்.